இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஆல்டர்னேட்டா பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா, இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். டிஃபரெண்ட்டாவும் இருக்கும். 2 உருளைக்கிழங்கு இருந்தா போதும். ஃபர்ஸ்ட்டு உருளைக்கிழங்க வந்துட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கிட்டு, ஒரே ஒரு விசில் குடுத்து எடுத்தா போதும். 2 உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டி இல்லாம. இதில 1 கப் அளவுக்கு சோள மாவு, கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா குலாப் ஜாமுனுக்கு மாவு பிணைவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பெனஞ்சு ஒரு சாஃப்ட்டான டஃப்பா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கையில ஒட்டாத மாதிரி. எலுமிச்சப்பழ சைஸ்க்கு பாலா உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு எம்ப்டி பாட்டில் வச்சு இந்த மாதிரி நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்து எடுத்தோம்னா நம்மளுக்கு காளான் ஷேப்பில் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். அப்புறம் கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து உடனே பச்சை தண்ணியிலேயே போட்டு ஒரு 30 செகண்டில் எடுத்துட்டா நம்மளோட உருளைக்கிழங்கு காளான் ரெடி. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை போட்டு பொரிஞ்சதும் ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த சாஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா நுணுக்கி வச்சுருக்க நிலக்கடலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் எள்ளு, கடைசியாக நம்மளோட உருளைக்கிழங்கு காளான், ஃபைனலாக கொஞ்சோண்டு உப்பும் 1 ஸ்பூன் தேனும் போட்டு மிக்ஸ் பண்ண அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் 10 நிமிஷத்தில் ரெடி.